ஆமைகள், பாம்புகள், முதலைகள் என்ன பார்த்து களைத்து விட்டோம். எனவே அங்கிருந்த கேண்டீனுக்கு ஏதாவது சாப்பிடுவோம் என சென்றோம். அங்கு குளிர்பான வகைகளும் அது மட்டும் இல்லாமல் பிரித் போன்ற சிறு வகையான உணவு வகைகளை காணப்பட்டது. எனவே ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் என ஐஸ்கிரீமை தெரிவு செய்து கொண்டோம். ஆறுதலாக இருந்து சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து சில உருவச்சிலைகளையும் மீண்டும் பார்வையிட்டோம். ஆதி காலத்து டைனோசர் உருவச்சிலைகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. எனவே இவ்வாறான உயிரினங்கள் இப்போது அழிந்து விட்டன என பார்த்து ரசித்தபடியே எங்களுடன் கதைத்து கொண்டு அந்த இடங்களில் போட்டோக்களை எடுத்து மகிழ்ந்து கொண்டோம். எனவே சிறுவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பண்ணையாக இது அமைஞ்சிருக்கும். எனவே நீங்கள் கண்டிப்பா சென்ட் மிசலை நோக்கிய பயணம் போறீங்கன்னு சொன்னா இந்த பண்ணையை கட்டாயம் போயிட்டு வாங்க. சிறுவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா மையமாக இருக்கும். மிகவும் ஆடிப்பாடி மகிழ்ந்து இடங்களை பார்ப்பார்கள் என்று சொன்னால் இவ்வாறான உயிரினங்கள் தற்போது அழிவடைந்து விட்டன. ஆனாலும் உருவச்சிலைகளில் பார்க்கின்ற போது அவர்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுடைய சிறார்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். சிறார்களுக்கு மட்டுமில்லை, பெரியவர்களுக்கும் இது மகிழ்வளிக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கும். எனவே இந்த விடயம் உங்களுக்கு தகவல் பிரயோசனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.